நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எத்தனை ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருந்தாலும் லைவ்ல மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி சரியான நேரத்தில் பொசிஷன் எடுக்கலனா ப்ராஃபிட் பார்க்க முடியாது. நமக்காக லைவ் மார்க்கெட் அனலைஸ் பண்ற வேலையை ஒரு இண்டிகேட்டர் பெர்ஃபெக்டா செஞ்சு நமக்கு லாங் ஆர் ஷார்ட் சிக்னல் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இண்டிகேட்டர் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சத்யன் ரங்கநாதன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போற இண்டிகேட்டர் பேரு மேஜிக்கல் சிக்னல். மார்ச் மந்த்ல இந்த இண்டிகேட்டர் நிப்டில மட்டும் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. அடுத்த மணில பொசிஷன் எடுத்திருந்தா ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ். டே பை டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஸ்கிரீன்ல போய் பார்த்துடலாம். நம்மளோட இண்டிகேட்டர் பேரு மேஜிக்கல் சிக்னல். இது வந்து ப்ரீமியம் இண்டிகேட்டருங்க. இப்போதைக்கு இது பீட்டா ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பனிங் ரேஞ்சோட மினிட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். 5நாலும் சரி 15 எப்படினாலும் நம்ம சாய்ஸ்க்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே போல் சிங்கிள் என்ட்ரி மல்டிபிள் என்ட்ரின்னு இருக்கும். இப்போ சிங்கிள் என்ட்ரி அப்படின்னா பர் டேக்கு உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் கொடுக்கும். இதை டிசேபிள் பண்ணிட்டா மல்டிபிள் என்ட்ரி பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். இந்த மார்ச் மந்த் மட்டும் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு மல்டிபிள் சிக்னல்ஸ் வேணும், அதனால் நான் இந்த சிங்கிள் என்ட்ரியை டிசேபிள் பண்ணிட்டேன். மார்ச் 3 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னமும் இது பீட்டா ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிட்டுக்கு வந்து இன்னமும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் க்ளோஸ் ரேஞ்சில், அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் இதோட எக்ஸிட் வந்து இந்த இடத்துல வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இருக்கிறத வச்சு நம்ம எக்ஸிட்டை மட்டும் விட்டுறலாம். எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட என்ட்ரி, இந்த பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் எக்ஸிட் ஆக்சுவலி. ஸோ நான் இது வரைக்கும் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 118 பாயிண்ட்ஸ். அடுத்தது செகண்ட் என்ட்ரி, இதுதான் ஷார்ட் என்ட்ரி. இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஸோ எக்ஸிட் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிடும். விட்டுனா 23 -23. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லாங் என்ட்ரி இருக்குது. இந்த லாங் என்ட்ரி இதுதான், இங்கே தான் சிக்னல் வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே என்ட்ரி ஆச்சு அப்படின்னா இதுதான் நம்மளோட எக்ஸிட். இங்கே வந்து 33 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஷார்ட் என்ட்ரினா இந்த இடத்துல நம்ம என்னோட என்ட்ரி இருக்கும். இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ -37. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 4 ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு என்ட்ரி தான் அன்றைக்கி கம்ப்ளீட். இதுக்கு இங்கே தான் நம்மளோட என்ட்ரி. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி. எக்ஸிட் இது. ஸோ இது எக்ஸிட் ஆச்சுன்னா 62 பாயிண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ எக்ஸிட் இங்கே வந்திருக்கு 203 பாயிண்ட்ஸு. இங்கே ஒரு ஷார்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்திருக்கு. ரொம்ப மைல்டான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து லாஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ட்ரி. ஸோ இதுதான். ஸோ 69. அப்புறம் நியூ லாங்கு, இதுதான் என்ட்ரி. எக்ஸிட் இது வந்து 75. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன்த்து வந்து நமக்கு ஹோல் டே எதுவும் வரல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி வந்திருக்கு. இதுதான் என்ட்ரி. ஸோ இங்கே என்ட்ரி அப்படின்னா இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அப்படின்னா 15 பாயிண்ட்ஸு. இது வந்து 7th. திரும்ப இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு.
இது இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் இங்கே வந்திருக்கு. இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு -17 பாயிண்ட்ஸ். திரும்ப இங்கே ஒரு என்ட்ரி, ஸ்மால் என்ட்ரி இங்கே. ஸோ எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் ஹிட் இங்கே வந்து ஒரு -12. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th ஒரு லாங் வந்திருக்கு. லாங் இங்கே தான் என்ட்ரி, இங்கே வந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இது வந்து 52 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு ஷார்ட் வந்துருக்கு சிக்னலு. ஸோ ஷார்ட் அண்ட் ஷார்ட் எக்ஸிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் மைனஸ். இங்கே எகெயின் ஒரு ஷார்ட் என்ட்ரி வந்திருக்கு. இந்த ஷார்ட் என்ட்ரினா இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஸோ எக்ஸிட் இது ஆல்மோஸ்ட் லைக் 2 பாயிண்ட்டு. ஸோ நம்ம இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்னு வச்சுட்டா கூட இது வந்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷார்ட் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இங்கே தான் நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் வரணும். ஸோ இது ஆக்சுவலி என்ட்ரி இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 93 பாயிண்ட்ஸு. 11th பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரி. ஸோ எக்ஸிட் இது 110 பாயிண்ட்ஸு. ஒரே ஒரு என்ட்ரி தான் 11th. அடுத்தது 12th பார்த்தீங்கன்னா ஷார்ட் என்ட்ரி. இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே என்ட்ரி ஆனோம் அப்படின்னா இதுதான் எக்ஸிட்டு. ஸோ இந்த எக்ஸிட் வச்சுட்டோம்னா 123 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் 13th பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கேருந்து எக்ஸிட் பாயிண்ட் இது. ஸோ இது 61 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் 17th பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு லாங் என்ட்ரி. இந்த லாங் என்ட்ரியோட லாங் எக்ஸிட் இது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஒரு -2. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் என்ட்ரி. இந்த ஷார்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்ட்ரி. again இது ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ இது ஒரு -10. அடுத்தது 18th இது இன்னைக்கு 18th பார்த்தீங்கன்னா இங்கே லாங் என்ட்ரி போச்சுன்னா இது வரைக்கும் இங்கே எக்ஸிட்டு. ஸோ 88 பாயிண்ட்ஸு. அடுத்தது திரும்ப இன்னொரு நியூ லாங் என்ட்ரி. இங்கே ஒரு ஷார்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஷார்ட்டோட என்ட்ரி இங்கே, எக்ஸிட் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ லாங் இருக்குது. இதோட எக்ஸிட் இங்கே. ஸோ இது ஒரு 77 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மார்ச் மந்தில் இந்த இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நான் இங்கே காட்டியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த அதே ரிசல்ட் எப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது. எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் பண்ண ஹை ப்ராபபிலிட்டி இருக்க வேண்டியது அவசியம். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நாம இண்டிகேட்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது பிரீமியம் இண்டிகேட்டர். உங்களுக்கு தேவைப்பட்டா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.